ஆளுங்களை அனுப்பி கோவில் நகைகளை திருடுனது. இரண்டாவது, இந்த பழிய இன்னொருத்தர் மேல போட்டு திருடின்னு பட்டம் கட்டினது. அதை நிரூபிக்கிறதுக்காக பொய் சாட்சிகளை ஏற்பாடு பண்ணது. தண்டனைய எதுக்காக கொடுக்கறதுன்னு யோசிக்கிறது. ஒரு குற்றத்துக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா மத்த 2 குற்றத்தையும் மன்னிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். அதனால 3 தண்டனையா கொடுங்கய்யா. 3 தண்டனையா கொடுங்கய்யா. 3 தண்டனை கொடுங்கய்யா. தண்டனை கொடுங்க. ஆமா ஆமா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. புவனேஸ்வரி கோயில் நகையை திருடி தனக்குத்தானே வச்சுக்கணும்னு நினைக்கல. ஜானகி மேல திருட்டு பழி போட்டு இந்த சபையில நிறுத்தி அவளை அசிங்கப்படுத்தி இருக்கான். அது மூலமா என்ன தலைக்குழிய வைக்கணுங்கிறது தான் அவளோட நோக்கமா இருந்திருக்கு. கோவில் நகை திரும்பவும் கோவிலுக்கே வந்துருச்சு. சாட்சிகளும் தங்களோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க. ஆக மிச்சம் இருக்கிறது ஜானகியை அவமானப்படுத்தின குற்றம் மட்டும்தான். திருட்டு பழி விழுந்து கைதியாகி லாக்அப்ல இருந்து கோவில்ல அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்துல நிறுத்தி இவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்கு இந்த புவனேஸ்வரிக்கு என்ன தண்டனை கொடுத்தா ஜானகியோட மனசு சாந்தமாகும், அவளை ஆறுதல் படுத்த முடியும். என்ன தண்டனைன்னு சொல்லுங்கய்யா. அதை இப்பவே நிறைவேற்றிடுவோம். அந்த தண்டனை ஜானகி அம்மா மனசுக்கு ஆறுதல் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். புவனேஸ்வரி, உங்க அத்தனை பேர் மத்தியில ஜானகி கால்ல விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்.